Hello friends, போன வீடியோல இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மென்ட் பார்ப்போம். இன்டர் ஹெட்னா ஒரு ரெண்டு ஹெட்டுக்கு நடுவுல நடக்கிற அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் தான் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மென்ட். ஃபர்ஸ்ட் house property loss can be adjusted against any other heads except casual income. இது தேவையில்லை. house property loss இருக்குனா அதை எந்த ஹெட்டுக்கு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் கேஷுவல் இன்கம்ங்கிற அந்த ஒரு டாபிக் கீழே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் கேஷுவல் இன்கம் கீழே எதையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டோம். இன்டர் சோர்ஸே பண்ண முடியாது, அப்புறம் எப்படி இன்டர் ஹெட் பண்ண முடியும்? அதனால ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை கேஷுவல் இன்கம் தவிர மீது எந்த ஹெட்டுக்கு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் லாஸ் கேன் பி அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் எனி ஹெட். இது பார்த்தீங்கன்னா நான் ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ் லாஸ்னால் பிஸ்னஸ் இன்கமில் வந்து ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் சொன்னேன். அந்த ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸை சேர்க்காமல் மீதி எந்த பிஸ்னஸ் லாஸ் வந்துச்சுனாலும் எந்த ஹெட்டுக்கு வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எது கூட பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா சேலரி, கேஷுவல் இன்கம். டெல்டா டிவிடெண்ட் நமக்கு சிஎம்ஏ இன்டரில் கான்செப்ட் இல்லை, ஸோ பார்க்க தேவையில்லை. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்து கேஷுவல் இன்கம் கூட மட்டும் பண்ண முடியாது. அடுத்து பிஸ்னஸ் லாஸ் பார்த்தீங்கன்னா சேலரி கூடயும் கேஷுவல் இன்கம் கூடயும் பண்ண முடியாது. அடுத்து ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் லாஸ் வந்து வேறு எந்த ஹெட்டு கூடயும் பண்ண முடியாது. மற்றபடி பிஸ்னஸ் இன்கம் அந்த ஹெட்டில் இருக்கிற பிஸ்னஸ் இன்கம் கூட மட்டும்தான் பண்ண முடியும். இது ஏற்கனவே நம்ம மேல் கான்செப்டில் பார்த்துட்டோம், திரும்ப ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ் லாஸ் இருக்குன்னா பிஸ்னஸ் இன்கம் கூட மட்டும்தான் பண்ண முடியும். அடுத்து செக்ஷன் 35AD லாஸும் பார்த்தீங்கன்னா வேறு எந்த ஹெட் கூடயும் பண்ண முடியாது, பிஸ்னஸ் இன்கம் கூட மட்டும்தான் பண்ண முடியும். பிஸ்னஸ் இன்கம்லையும் செக்ஷன் 35AD பிஸ்னஸ் இன்கமில் மட்டும்தான் பண்ண முடியும், வேறு எது கூடயும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டெப்ரிஷியேஷன் லாஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் லாஸ் மாதிரியே தான். ஏன்னா டெப்ரிஷியேஷனும் பிஸ்னஸோட லாஸ் தானே, அதே கான்செப்ட். சேலரி கூடயும் கேஷுவல் இன்கம் கூடயும் பண்ண முடியாது, மீதி எல்லா ஹெட் கூடயும் பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் வந்து அந்தந்த கேபிட்டல் கெயின் கூட மட்டும்தான் பண்ண முடியும். கேபிட்டல் கெயின்குள்ளே பண்ண முடியலன்னா வேறு ஹெட் கூட பண்ண முடியாது, டேரெக்டாக கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும். போன கான்செப்டில் பார்த்தோமா அண்ணன் தம்பி, அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து அந்தந்ததுக்குள்ளே முடிச்சுக்கணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா வேறு ஹெட்டுக்குள்ளே போகக்கூடாது, டேரெக்டாக கேரி ஃபார்வர்ட் பண்ணிடணும். அடுத்து ஓனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் ரேஷாஸ் திரும்பவும் அதே மாதிரி வந்து இன்டர் சோர்ஸில் பார்த்துட்டோம். மேக்ஸிமம் லாஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எதுக்குமே லிமிட் கிடையாது. நம்ம இப்போ மேலே பார்த்தோம் எந்த லாஸுக்குமே லிமிட் கிடையாது. ஸ்டார்டிங்கில் சொன்ன இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ்க்கான இன்டர் ஹெட் மட்டும் 2 lakhs வரைக்கும் தான் பெர்மிட்டட். 2 lakhsக்கு மேலே வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. எவ்வளோ எத்தனை ஹெட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் 2 lakh தான். 2 lakh தாண்டிடுச்சுன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிடணும். 2 lakhக்கு மேலே வந்து நம்ம செட் ஆஃப் பண்ண முடியாது. இது மட்டும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கான ஒரு எக்ஸம்ஷன் லிமிட், நல்லா பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.